Hello guys, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நாம Windows 11 vs Windows 11 Lite அத பத்தி தான் பார்க்க போறோம். இது ரெண்டையுமே நாம சைடு பை சைடு கம்பேர் பண்ணி எது பெஸ்டா இருக்கு, எதுல கேம் பிளே பெஸ்டா இருக்கு, எதுல டே டு டே பெட்டரா இருக்குங்கறதையும் பார்க்க போறோம். சோ வாங்க ஆரம்பிக்கலாம். ஆக்சுவலா இந்த Windows 11 Liteனாலே ஒரு மோடிஃபை பண்ண Windows 11 தான். அஃபிஷியலா மைக்ரோசாஃப்ட் எந்த ஒரு லைட் வெர்ஷனுமே லான்ச் பண்ணல. மோடிஃபைடு வெர்ஷன்னா இதுல இருக்க தேவையில்லாத எல்லா பேக்ரவுண்ட் சர்வீஸுமே ரிமூவ் பண்ணியிருப்பாங்க. விண்டோஸோட அப்டேட்டையுமே பெர்மனண்டா க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. அதுவும் இல்லாமல் விண்டோஸ் கூட வர ப்ளோட்வேர்ஸ், விண்டோஸ் ஆப்ஸ் இது எல்லாமே ரிமூவ் பண்ணியிருப்பாங்க. மேக்ஸிமமாக இதை ரொம்ப லைட் வெர்ஷனாக தான் மாற்ற பார்த்துருப்பாங்க. இதோட சைஸே யூஸ்வலாக 2GB 3GB தான் இருக்கும், அதுக்கு மேலே போகாது. அதே ஒரு நார்மலான விண்டோஸ் 11னா 4GBக்கு மேலே இதோட சைஸ் இருக்கும். ஸோ நீங்கள் மேபி சில பேர் ரீசெண்டாக யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க 1011 அப்படிங்கிற ஒரு வெர்ஷன் ரொம்பவே ஃபேமஸாக போயிட்டு இருக்கு. அதுவும் ஒரு லைட் வெர்ஷன் தான். ஆனால் நான் இங்கே அதை யூஸ் பண்ண போகிறதில்ல. அதை விடையுமே பெட்டரான ஒரு வெர்ஷன் தான் பார்த்தேன், அதுதான் யூஸ் பண்ண போகிறேன். Windows 11 ஸ்பெக்டர் அப்படிங்கிற ஒரு வெர்ஷன். இதை யூஸ் பண்ணி நம்மளோட Windows 11 இன்னுமே கஸ்டமைசேஷன் பண்ண முடியும். அதாவது ஐகான்ஸ் சேஞ்ச் பண்ணலாம், வால்பேப்பர், தீம்ஸ். ஸோ எப்போவுமே நெட்லேருந்து அன்அஃபிஷியலாக எது டவுன்லோட் பண்ணாலும் நீங்கள் உங்களோட ஓன் ரிஸ்கில் பண்ணுற மாதிரி தான். அதை நம்மளால் நம்ப முடியாது, ஏன்னா அது அன்அஃபிஷியல். அதுக்குள்ளே என்ன இருக்குங்கிறத நமக்கு தெரியாது. ஸோ எப்போவுமே முடிஞ்ச வரைக்கும் ட்ரஸ்டடான வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ண பாருங்க. உங்களுக்கு இந்த Windows 11 Lite டவுன்லோட் லிங்க் வேணும்னா கமெண்ட்ல கேளுங்க, கண்டிப்பாக நான் தரேன். ஸோ இப்போ இதோட CPU அண்ட் RAM யூசேஜ் நார்மலாக ஒரு ஐடியலில் நம்மளோட PC இருக்கும்போது எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா Windows 11 Liteல தான் ரொம்பவே கம்மியாக இருக்குது. RAM யூசேஜாக இருந்தாலும் சரி, CPU யூசேஜாக இருந்தாலும் சரி. இது ஐடியல் மோடில் நான் எந்த ஒரு ப்ரோக்ராமுமே ரன் பண்ணலை. பேக்ரவுண்டில் யூசர் சைடில் இருந்து எந்த ஒரு ப்ரோக்ராமுமே ரன் இல்லை. ஸோ இப்போ இதோட CPU பெஞ்ச்மார்க் பார்க்கலாம். ஸோ நான் Geekbench யூஸ் பண்ணி CPU பெஞ்ச்மார்க் Windows 11லையும் லைட் வெர்ஷன்லையும் பண்ணேன். ரெண்டுலையும் பார்த்தப்போ Windows 11 Liteல தான் பெட்டராக இருந்துச்சு. அதுக்கப்புறமா அதே Geekbenchல GPU பெஞ்ச்மார்க்கும் பண்ணி பார்த்தேன். GPU பெஞ்ச்மார்க்கில் டிஃப்ரெண்டாக இருந்தது. இங்கே Windows 11 நார்மல் வெர்ஷன் தான் பெட்டரான ஸ்கோர் கொடுத்தது. ஆக்சுவலாக பெஞ்ச்மார்க்கோடையுமே ஆக்சுவலான கேம் பிளே தான் ரொம்ப முக்கியம். நான் GTA 5 பெஞ்ச்மார்க்கை சைடு பை சைடாக காட்டுறேன் பாருங்க. Windows 11 vs Windows 11 Lite. Shit!
ஸோ இப்போ GTA 5ஓட பெஞ்ச்மார்க் பார்த்துருப்பீங்க. இதில் விண்டோஸ் 11 லைட்ல தான் இன்னும் பெட்டரான FPS கொடுத்தது. எஸ், அதை என்னால் கேம் பிளேயில் கூட நோட்டீஸ் பண்ண முடிஞ்சுது. சில சினாரியோஸில் இதால் அப் டு 10 to 15 FPS வரைக்குமே பூஸ்ட் பண்ணி கொடுத்தது. இது உண்மையிலே கேம் பிளேயில் நோட்டீஸ் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. இருந்தாலுமே ஒரு கேமை வச்சு நம்மளால் இது பெட்டர்னு டிசைட் பண்ண முடியாது. அதனால தான் இதில் கோஸ்ட் ரெக்கான் வைல்ட்லேண்ட் இதையும் ப்ளே பண்ணேன். இதோட பெஞ்ச்மார்க்கையுமே சைடு பை சைடு காட்டுறேன் பாருங்கள். ஸோ இப்போ இந்த பெஞ்ச்மார்க்கில் பார்த்தீங்கன்னா பெருசாக எதுவுமே டிஃப்ரெண்ட் கிடையாது. ஒரு ஃபேஸ் தான் டிஃப்ரெண்ட் இருந்தது. கேம் பிளேலையுமே எனக்கு எந்த டிஃப்ரெண்ட்டுமே தெரியல, நார்மலாக தான் இருந்தது. ஸோ அப்போது இந்த விண்டோஸ் 11 லைட் வெர்ஷன் எதுக்கு தான் யூஸ்னா, ஆக்சுவலாக இது யூஸாக தான் இருக்கும். நீங்கள் ஒரு லோ அண்ட் சிஸ்டம் இல்லைனா அம்மா லேப்டாப் இல்லைனா 2 கோர் CPU PC அந்த மாதிரி யூஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த விண்டோஸ் 11 லைட்டால் உங்கள் பெர்ஃபார்மன்ஸை இன்னுமே பூஸ்ட் பண்ண முடியும். நான் இதை செக் பண்ணுறதுக்காகவே ஒரு கவர்மெண்ட் லேப்டாப்பில் இந்த விண்டோஸ் 11 லைட் ஸ்பெக்ட்ரம் வெர்ஷனை இன்ஸ்டால் பண்ணி பார்த்தேன். இது உண்மையிலே நோட்டீஸ் பண்ணுற அளவுக்கு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அதாவது நார்மலாக யூஸ் பண்ணும்போதே இதில் அனிமேஷன்ஸ் எல்லாமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு. அதே வேளையில் ரெஸ்பான்ஸும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு. ஒரு ஆப் ஓப்பனிங்காக இருக்கலாம், இல்லைனா நம்ம எக்ஸாம்பிளுக்கு ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் ஓப்பன் பண்ணோம்னா குவிக்காக ஓப்பன் ஆகுது. நம்ம நார்மலான விண்டோஸ் லெவலில் ஓப்பன் ஆகுது வரையுமே. ஸோ இது இந்த மாதிரி லோ அண்ட் பிசியில் மட்டும்தான் பெட்டராக இருந்துச்சு. இதுவே என்னோட நான் ஆசஸ் ரோக் சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ணி பார்த்தேன். இன்ஸ்டால் பண்ணப்போ என்னால் பெருசாக எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டுமே பார்க்க முடியல. ஏன்னா என்னோட லேப்டாப்பில் 16 GB RAM இருக்குது, NVMe SSD இருக்குது. ஸோ அதனால் என்னால் எந்த டிஃப்ரெண்ட்டுமே நோட்டீஸ் பண்ண முடியலை. அனிமேஷன்ஸ் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்குது லைட் வெர்ஷனில், இதில் கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்குது. அவ்வளோதான் டிஃப்ரெண்ட் என்னால் நோட்டீஸ் பண்ண முடிஞ்சுது. மற்றபடி பெர்ஃபார்மன்ஸில் எந்த டிஃப்ரெண்ட்டுமே இல்லை. சில கேமிங்கில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருந்துச்சு, FPS பூஸ்ட் பண்ணியிருந்தது. மற்றபடி நார்மல் யூஸுக்கு எந்த டிஃப்ரெண்ட்டுமே இல்லை. ஸோ என்னை பொறுத்த வரைக்குமே இதை நீங்கள் லோ அண்ட் பிசி இல்லைனா கவர்மெண்ட் லேப்டாப் இது மாதிரி வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் லைட் வெர்ஷன் ட்ரை பண்ணுறது தான் பெட்டர். ஏன்னா நார்மலான வெர்ஷன் தான் கவர்மெண்ட் லேப்டாப்பில் ட்ரை பண்ணேன், ரொம்பவே ஸ்லோவாக இருந்துச்சு, ரொம்ப ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸே கொடுக்கல. இதே லைட் வெர்ஷனில் நம்ம ப்ரௌசர் ஏதாவது ஓப்பன் பண்ணால் கூட ரொம்ப குவிக்காக ஓப்பன் ஆச்சு. அதே வேளையில் ரொம்ப ஸ்மூத்தாக இருந்துச்சு. இன்னும் நிறைய டேப்ஸ் என்னால் ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ண முடிஞ்சுது இந்த லைட் வெர்ஷனில். ஸோ அதனால் நீங்கள் உங்கள்கிட்ட லோ அண்ட் பிசி இல்லைனா கவர்மெண்ட் லேப் இருக்குன்னா தாராளமாக நீங்கள் லைட் வெர்ஷன் யூஸ் பண்ணுங்கள். டவுன்லோட் லிங்க் வேணும்னா கமெண்ட்டில் கேளுங்க, நான் உங்களுக்கு கமெண்ட்டில் கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய இன்ஃபர்மேட்டிவான வீடியோ வேணும்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த வீடியோக்கும் லைக் பண்ணுங்கள்.